பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். அமர்வோம். இந்த முதலாவது மாதத்தை கடந்து வரும் வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நாளை காலை 6:30 மணி 2ஆம் மாதத்துக்கான முதல் நாள் திருவிருந்து ஜெபம் நடைபெறும். சபையார் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நடைபெறுகிற அந்த திருவிருந்து ஆராதனையில் குடும்பமாக பங்கு பெற்று கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். பிசாசுகள் துரத்தின மனிதனை குறித்து இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். ஏன் பிசாசு மனிதனுக்குள் புகுந்தான் என்று கடந்த வாரம் பல விளக்கங்கள் சொன்னேன். அதில் இன்னும் நிறைய இருக்கிறது. யார் யாருக்குள்ளே பிசாசு புகுந்து இந்த உலகத்தில் அழிவை உண்டாக்கினான், ஏன் புகுந்தான், இடம் கொடுக்குறோம் என்பதற்கு இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது. பின்னால் ஒரு நாள் அதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏன் பிசாசு மனிதனுக்குள் கடந்து வருகிறான் என்பதை நாம் இன்னும் ஆழமாக அறிந்தோமானால் மிக நன்றாயிருக்கும். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்போது மிக தெளிவாக நாம் சில இடங்களிலே பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், இடம் கொடாமல் வாழ முடியும். அதனால தான் யாக்கோபு எழுதும்போது, திருச்சபைக்கு எழுதும்போது சொன்னான், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசு ஏன் வருதுன்னா இடம் கொடுத்துட்டா வந்துடும். நம்ம லாக் பண்ணியிருக்கிறோம். எப்பவும் நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். என்ன, நம்ம ரொம்ப லாக்கிங்கில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற சில காரியங்கள் பிசாசை எப்பவும் உள்ள விட்டுறக்கூடாது. அதுதானே, இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்குற வேலையே இருக்கக்கூடாது. என்ன, பிசாசுக்கு இடம் கொடுத்தா உள்ளே நுழைஞ்சிருவான். அப்படி உள்ளே நுழையும் போது அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவான். முதலாவது அவன் உள்ளே நுழையும் போது நுழையதுக்கு ரீசனே என்ன எழுதியிருக்காங்கன்னா டாக் அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. பேசுவது, பிசாசோடு பேசுவது. எப்படிலாம் பிசாசு பேசுகிறான் அப்படிங்கிறத ஒரு 2 காரியம் சொல்லிட்டு திரும்ப உள்ள வரேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசி. என்ன சொல்லுகிறார்? எந்த உபதேசத்துக்கு? கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவிகளுக்குள்ள சிக்கி எந்த உபதேசத்தில் போய் மாட்டுவாங்க? பிசாசுகளின் உபதேசம். பிசாசுகளின் உபதேசத்தினுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆதியாகமத்தில் போய் பார்க்கணும். நீங்கள் யாரை போல மாறுவீர்கள்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். தேவனை போல மாறுவீர்கள். இந்த சபைக்கு போகிறது காட்டிலும் எங்கள் சபைக்கு வாங்க, அப்படி முழு ஆவியை பெற்றலாம், அக்கினியில் குதிக்கலாம், வல்லமையில் குதிக்கலாம், ஆவியில் நிறையலாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் யார் உபதேசம் கிடையாது. யார் உபதேசம் கிடையாது. பரிசுத்தாவியானவர் உபதேசம் கிடையாது. பரிசுத்தாவியானவர் உபதேசம் என்ன? அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாமலும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. எனக்குன்னு ஒரு கிருபை இருக்குது. எனக்குன்னு ஒரு கிருபை இருக்குது. அந்த கிருபை என்னதோ அதில் தான் ஆண்டவர் என்னை நடத்துவார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு மேலே என்னை பற்றி யோசிக்க வச்சுட்டானாலே எனக்குள்ளே யார் வரா? டெவில் வர ஆரம்பிச்சிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கடினமான உபதேசம். இதுக்குள்ளே இதுதான் இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொள்ளலைன்னா டெவில் உள்ளே வந்துடுவான். இதுதான் மிக மிக முக்கியம். புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அந்த கிருபை இருக்குது, இந்த கிருபை இருக்குது, ஆணை இருக்குது, பூனை இருக்குன்னு சொல்லி கடைசியில் போய் டெவில்கிட்ட மாட்டுவான். புரிஞ்சுக்கிட்டா? நிறைய நேரம் நம்ம எப்போ சிக்கிறோம்னா நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபையை மீறி மிதிக்கிறது. வாசிங்க. உங்களில் எவனானாலும் என்னது
நல்லா படிச்சுக்குவாங்க. எனக்குள்ள என்னை பற்றி தெரியுமா தெரியாது, எனக்கு என்னை பற்றி தெரியுமா தெரியாது. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லாங்க, தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான், தன்னை அறியாதவன் கடவுளை அறியவே முடியாது. தன்னை ஒருத்தன் சரியாக அறிஞ்சிக்கிட்டான்னா கடவுளை அறிஞ்சிருவான். புரிஞ்சுட்டா? ஒன்றாப்பு படித்தவன் போய் இந்த உலகத்தில் நினைச்ச முடியாது, நான் ஒரு பெரிய பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்? அவனுக்கு தெரியும் நான் படிக்கலைன்னு. ஆனால் அந்த கிறிஸ்தவத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று தான் மனம் திரும்பியிருப்பான், இன்றைக்கி பைபிளை தூக்கியிருப்பான், நாளை காலையில் சொல்லுவான் ஆண்டவர் ஆண்டை வந்து சொல்லிட்டாரு, நான் என்ன செய்வேன், பெரிய எழுப்புதலுக்கு ஆளாயிரும். ஒரு பிசாசோடு எதிர்த்து நிற்க முடியாது, ஒரு பிசாசோடு எதிர்த்து நிற்க முடியாது சொல்லிட்டேன். ஊழியம் என்பது வளர்ச்சி கொண்டே இருக்கணும். வளர்ந்தால் தான் டெவில் நமக்குள்ளே நுழைய மாட்டான். இன்றைக்கி வர்றவங்களெல்லாம் நான் பார்த்துட்டே வரேன், இன்றைக்கி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு வரேன். சும்மா 2 நாள் உபவாசம் பண்ணிட்டாங்கன்னா 3ஆம் நாள் ராத்திரி ஏன்ட்ட ஆண்டவர் வந்தார் நான் பார்த்தேன் அப்படின்னு. நான் என் தம்பி எங்கள் மருமகன் வந்து வேலூர் மாவட்டத்தில் ஒரு திருச்சபையில் இருந்தார். என்னை ஒரு மெசேஜ் கூப்பிட்டுருந்தார். நான் உள்ள உட்காந்துட்ருக்கேன் அமைதியாக. ஒரு அம்மா வந்தா எழும்பி சாட்சி சொல்ல, நான் அப்படி கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா, நான் 3ஆவது வானம் தாண்டி போனேன் அப்படின்னா. நான் என் மருமகனை அப்படியே திரும்பி பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் ஓடலை, என்னடா இந்த அளவுக்கு வல்லமையான மக்கள் இங்கே இருக்காங்களா அப்படின்ட்டு. 3ஆவது வானம் தாண்டி போனேன், ஆண்டவர் என்னோடு பேசினார் அப்படி இப்படின்னா. நான் அந்த சபையில் கொஞ்சம் தெளிவாக கற்றுக் கொடுத்தேன். 1ஆவது வானம்னா என்ன, 2ஆவது வானம்னா என்ன, 3ஆவது வானம்னா என்ன, 3ஆவது வானத்துக்குள்ளே யார் போக முடியும், யார் நுழைய முடியாது. இன்றைக்கி இருக்கிற பிரசங்கர் டவுன் பஸ்ஸில் போகிறதெல்லாம் பொய், இது பிசாசினுடைய உபதேசம். 2ஆவது வானம் முழுசும் டெவில் இருக்கு, வான மண்டலத்தினுள்ள பொல்லாத ஆவிகள் உட்கார்ந்துருக்கிற. அதை தாண்டி நீ 3ஆவது வானத்துக்கு போகிறது ஒன்றும் தேவ கிருபை இல்லைன்னா முடியாது. தானியேலுக்கு மேலேருந்து வருது என்னது, 21 நாள் உபவாசம் இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தானியேலுக்கு ஆண்டவர் 2ஆவது வருகையை குறித்து காண்பிக்கிறதுக்கு அந்த சூழல் வருது. அங்கேருந்து ஒரு தூதன் கொண்டு வரான், யார் மறிச்சுக்கிடுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாதாரணமாக 2ஆவது வானத்துக்கு தாண்டிலாம் மேலே போக முடியாது. இன்றைக்கி சும்மா கதை விடுதாங்க, நான் மேலே போனேன், ஆப்பஞ்சுட்டேன், என்னது இயேசு கிறிஸ்து ஆப்பஞ்சுட்டாராம், இவருக்கு முதுகில் தட்டி கொடுத்தாராம், நீ சாப்பிட்டு போன்னு சொன்னாராம், டீ ரொம்ப ருசியாக இருந்துச்சுன்றான். என்னெல்லாம் கதை விடுதானோன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இது அவ்வளோ என்னதுன்னா வஞ்சிக்கிற ஆவி. இது என்னது, இதுக்கு பேர் தான் பிசாசுகளின் உபதேசம். பிசாசுகளின் உபதேசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசுகளின் உபதேசம் ஏதேனில் ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு இருக்குது, சரிதானா? இதை தயவு செய்து ஜாக்கிரதையாக இருந்து காத்துக்கொள்ளுங்க. பேய்க்கு இடம் கொடுக்காமல் இருக்கணுமா, பிசாசின் உபதேசத்தை திருச்சபையில் விடக்கூடாது. பிசாசின் உபதேசம், நான் அங்கே போனேன் இங்கே போனேன், எனக்கு இங்கே வர்ற பிரசங்கட்டெல்லாம் நான் சில கதையை உட்காந்து வெஸ்டில் கேட்கும்போது, இல்லைங்க நான் உங்களை கூப்பிடலன்ட்டு எளிம்பகன்றேன். உங்களுக்கு பைபிள் தெரியல, நிறையா சொல்கிறீங்க, நான் அதை அனுபவிச்சிருக்கேன், எனக்கு வேண்டான்றேன். ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது இதுன்னு சொல்கிறாங்க. மாட்டிக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். பிசாசுகளின் உபதேசம் இதை முதல்ல செய்துறாங்க. இதை உள்ளே விட்டீங்கன்னா அது என்ன ஆட்டம் ஆடுன்னு உங்களுக்கு தெரியாது, புரியுதா? 2வது எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம், சரிதானா? 25, 26, 27 மூணையும் படித்தாதான் விளங்கும். நான் முதல்ல யாக்கோபுன்னு சொல்லிட்டேன், இல்லை அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் நல்ல பைபிளை படிச்சுக்கணும். நம்ம எல்லோரும் கிறிஸ்துவில் எப்படி இருக்கோம், அவை ரொம்ப அழகாக எழுதுகிறான் பாருங்கள். இப்போ நான் உங்கள் திருச்சபையில் ஒரு அவயவம், நீங்களும் ஒரு அவயவம். நம்ம எல்லாரும் ஒரே அவயவத்தில் எப்படி இருக்கோம், சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதை படிக்கணும்னா 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துக்கு போகணும், சரிதானா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கோம். ஞான ஸ்நானம் எடுத்த உடனே எங்கே வந்துடுவோம், திருச்சபையில் இணைக்கப்பட்டுருவோம், சரிதானா? இப்போ அவயவங்களாக இருக்கிறபடியால் என்னது சத்தம் போட்டு சொல்லணும். நீ ஏன் கோயிலுக்கு லேட்டாக வந்தான்னு நான் உங்களை கேட்கேன், நீங்கள் உண்மையாக என்ன சொல்லுவீங்க? உள்ளதை சொல்லணும். நீங்கள் கோயிலுக்கு ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து கேட்கேன், என்ன சொல்லுவீங்க?
நம்ம எல்லாரும் அவயவம். நல்ல பைபிளை படிச்சுக்கோங்க. அது கீழே நான் சொல்ல போகிறதுக்குள்ள கஷ்டமாக இருக்க போகுது. புரியுதா? நம்ம எல்லாரும் யார்? அவயவம். கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவம். ஏன் நீங்கள் கோயிலுக்கு லேட்டாக வரீங்கன்னு ஒரு போதகர் கேட்குறார். அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. உடனே என்ன தான் சொல்லுவோம்? நான் நம்புகிற மாதிரி ஒரு காரியத்தை, தப்பிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை ஈஸியாக சொல்லிடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு நாள் அவர் வீட்டில் ஒரு ஹையர் செகண்டரி படிக்கிற பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கேன். மணியை பார்க்குறேன். அக்கா எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்னு. ஐயா 5 மணிக்கு வருவா, விட்டா 5:15 வந்துடுவாயா. 5:45 வரல. 5:45 வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு எங்கேயோ கிளம்புனேன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் அந்த பிள்ளை ரோட்டில் ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நான் கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டேன். திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். இவன் 6 மணிக்கு உள்ளே வரா. என்னடா லேட் ஆகிட்டு அப்படின்னு அவங்க அம்மா கேட்டோன்னு சொன்னான், சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டுனா. நான் அவங்க அம்மா உள்ளே எனக்கு காப்பி எடுக்க போகிறேன்னு வா அப்படின்னு. எந்த வீல் பஞ்சர் ஆச்சு அப்படின்னு. அவளுக்கு பதிலே பேச முடியல. ஏன்னா சைக்கிள் பஞ்சர் ஆகலான்னு எனக்கு தெரியும்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்? எவ்வளோ சிம்பிளாக தப்புறாங்க பாருங்கள். வெரி 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 சிம்பிள். ஏம்மா ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேம்மா, என்கிட்ட ஒரு காரியம் கேட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பயம். அதுக்கு முடிவு என்னது? இப்போ அதைத்தான் இங்கே எழுதுகிறார். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அவயவம், கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவம். நான் வந்து ஒரு ஆண்டவருக்கு ஒரு அவயவமாக இருக்கேன். இப்போ நான் பொய் சொன்னால் எது கெடும்? சரீரம் கெடும். சரீரத்தை கெடுக்க முடியாது. ஆனால் சரீரத்தை கெடுக்க ட்ரை பண்ணுறேன். வாசிங்க அடுத்த வசனம். அடுத்து என்ன கொண்டு வராரு? முதல்ல பொய் பேசாத, ரெண்டாவது என்ன செய்யாத? கோபம் வரலாம். கோபம் வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கு முன்பு உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இப்போ சொல்லுங்க, பேய்க்கு எப்போ இடம் கொடுக்கும்? பேய்க்கு எப்போ இடம் கொடுக்கும்? நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இது நான் இன்னும் விளக்குனா ரொம்ப நேரம். புரியுதா? அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? பேய்க்கு இடம் கொடுத்துடாதீங்க. என்ன? பேய்க்கு இடம் கொடுத்துடாதீங்க. அடுத்து யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மில் குடிகொண்டு இருக்கிற, வாசமாக இருக்கிறன்னா நம்மை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லி நமக்குள்ள வந்து குடிகொண்டு இருக்கிற ஆவியானவர், நம்ம குடும்பத்தில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரா? வைராக்கியம். அவர்கிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கு. ஏசாயால போனோம், கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். வைராக்கியம் இல்லாத கிறிஸ்தவங்களே கிடையாது. இப்போ இந்த வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேதவாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? அவர் அதிகமான என்ன அர்த்தம்? வைராக்கியமான வாஞ்சைன்னு என்ன அர்த்தம்? நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நிமிர்ந்து நிற்கணும். எந்த விஷயத்திலையும் ஆண்டவருக்காக நிற்கணும்னு நினைக்கணும். அவர் வைராக்கியமான வாஞ்சை. என் பிள்ளை எனக்காக பாவம் செய்ய மாட்டேன்னு துணிஞ்சு நிற்கான். அதுதான் பைபிள். பாவம் செய்ய மாட்டேன்னு ஒருத்தர் துணிஞ்சு நிற்கணும். அதை தான் எழுத சொல்கிறார். தாழ்மைன்றார். தாழ்மைன்னா அக்செப்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, அதிகமான கிருபையை தேவன் அளிக்கிறாரே, ஆதலால் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? அப்போ பிசாசு என்ன செய்வான்? பெருமையாய் பேசுறதுக்கு வழி தேடுவான். பிசாசுக்கு வேலை என்னன்னா, பெருமையாய் பேசுறதுக்கு வழி செய்வான். இன்னைக்கு பஞ்சம் இல்லை ஃபுல்பீட்டில் பஞ்சம் இல்லை. புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஃபுல்பீட்டில் பஞ்சம் இல்லை. பொய் சொல்கிறதுக்கு பணக்கத்தை பொய் சொல்கிறாங்க, பெருமையை பேசுகிறாங்க. நாங்கள் 40 நாள் உபவாசம் இருந்தோம், மழை பெஞ்சது. நாங்கள் 40 நாள் உபவாசம் இல்லாமல் இருந்தோம், மழை பெய்ய. ஜெபம் பண்ணுறதுக்கெல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா உலகத்தில் வானமும் பூமியும் தேவையில்லை. இதெல்லாம் நீ வச்சுக்கிட்ட கதை, பெருமை. என்ன? இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் ஜெபம் பண்ணேன், அது நடந்துட்டு, நான் ஜெபம் பண்ணேன், இது நடந்துட்டு. நான் ஜெபம் பண்ணும்போது எது நடக்கணும் தெரியுமா? எனக்கு உரிய காரியம் நடக்கணும்.
எனக்கு உரிய காரியம் நடக்கணும். அதுதான் முக்கியம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், ரொம்ப முக்கியம். முதலாவது என்ன செய்யணும்? மேலிருந்து வர்ற வார்த்தைக்கு 100% கீழ்ப்படியணும். அப்போ தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நான் என் இஷ்டம் போல் பெருமையாக பேசிக்கிட்டு கடவுளுக்கு கீழ்ப்படியெல்லாம் முடியாத காரியம். என்ன அந்த வைராக்கிய வாஞ்சையாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு தான் விளக்கம் இருக்குது. 2 நாளாகமம் 16. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவளுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். என்ன அர்த்தம்? இங்கே என்ன சொல்லியிருக்கு? ஐயா, நான் தப்பே பண்ண மாட்டேன், உத்தம இருதயத்தோடு வாழ்வேன் அப்படின்னு திடமாக நின்றுட்டான்னா ஆண்டவர் அவன் கூட நிற்பார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பாதுகாப்பார். யோசேப்பு நின்னா, தானியேல் நின்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்னாங்க. இதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு. பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். என்ன நான் சொல்கிறது புரியுதா? வைராக்கிய வாஞ்சை இல்லாமல் என்ன செய்ய போகிறோம்? வைராக்கிய வாஞ்சை இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? சங்கீதம் 95 ரெகுலராக பாடுறோம். அது எபிரேயர் எழுதின நிருபத்தில் மறுபடியும் எபிரேயர் எடுத்து ஆளும்போது கொஞ்சம் ஆழமாக எடுத்து ஆளுவார். எபிரேயர் எழுதின நிருபத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா அங்கே என்ன எழுதுகிறார் அப்படின்னா, வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அங்கே வாசிங்க 10ஆம் வசனம், எபிரேயர் 4:10. சாரி அக்கா 3:10. ஆதலால் நான் அந்த சந்தோதியை ஆரோசித்து, ஹலோ என்னது எப்பொழுதுங்கிற வார்த்தையை படிச்சுக்கோங்க. எப்பொழுதும் வழுவி போற இருதயமுள்ள ஜனங்கள் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஐயா வழுவி விழுவேன்னா ஒரு நாள் திரும்பி பார்ப்பாரு, நீ என் கூட வராத வெளியே போட்டு விரட்டி விட்டுருவார். என்ன சொல்ல வருகிறார்? வழுவி போற இருதயம் உள்ள வாழ்க்கை என்பது கடவுளோட வாழ முடியாத வாழ்க்கை. சங்கீதம் 94 என்ன சொல்றாரு? என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கிருபை என்னை சறுக்குகிறது என்று சொல்லும் போதே ஆண்டவரே என்னை காப்பாற்றணும் கெஞ்சிடணும். வைராக்கிய வாஞ்சைதான். பாவம் செய்ய முன்னாலே கடவுளை கூப்பிடணும். அதுதான் ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கூடாமல் வாழணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உபதேசம் வந்துட்டு உள்ள சபைகள் முழுசும் பிசாசுகளின் உபதேசம் மலிஞ்சு கிடக்கு சொல்லிட்டேன். ஆமாம், மலிஞ்சு கிடக்கு. அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இப்போ லூக்கா அந்த 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் நான் வாசித்த பகுதிக்கு வாங்க. எல்லாரும் திருப்பிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இவனுக்கு 6000 பிசாசு இருந்துச்சு. எத்தனை பிசாசு? 6000 பிசாசு இருந்துச்சு. எப்படி இவ்வளவு இவனுக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உள்ளே வந்துச்சு. வந்ததுனால விளைவு என்ன? டெவில் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறதுனால உள்ள இருக்கிற விளைவு என்ன அப்படிங்கிறத நிறைய இடத்துல காட்டி கொடுத்துருக்காங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடு. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்குள்ளே இருக்கு. 3வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்கண்ட்ரோல் பார்ட்ஸான், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலை. இது மேல் டாப்பில் எழுதியிருக்காங்க. இவன் மனிதனோட வாழ முடியாது. எங்கே போயிடுவான்? தனியாக போயிடுவான். நான் ஆக்சுவலி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா, என் கண்ணை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என் கையை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என் காதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னுடைய சிந்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. டெவில் ஒருத்தனுக்குள்ள நுழைஞ்சிட்டுனா எனி ஒன் வீக்னஸ்லாம் வச்சுக்குவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் பைபிளுக்கு அடுத்தபடியாக விற்கிற புஸ்தகம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு?
உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியாக விற்கிற புஸ்தகம் இது. அண்ணன் மட்டும் கரெக்டாக சொல்கிறாரு, கிறிஸ்தியானின் மோட்ச பிரயாணம். அதான் பைபிளுக்கு அடுத்து விற்கு. புரிஞ்சுட்டா? அந்த புக்கை படித்து பாருங்கள். டெவில் என்ன செய்யுங்கிறது அதில் எழுதியிருக்கு. பிசாசனுடைய சில காரியத்தை நீங்கள் படிக்கணும்னா அவன் இதை படிக்கணும். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, மனதை ஆட்கொள்ளும் டெவில், வேசித்தன ஆவி, விபச்சார ஆவிங்கிறது சிக்கி கொள்வான் ஒருத்தன். அதில் சிக்கிட்டான்னா அவனால் செக்ஸ் படம் பார்க்காம இருக்கவே முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இதை நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேரை கண்டுபிடிச்சிருக்கேன். அது வேறு, அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஆக்சுவலி என்ன தெரியுமா, அவங்களால முடியவே முடியாது. ஊழியம் செய்வாங்க, அருமையாக பிரசங்கம் பண்ணுவாங்க, அருமையாக பாட்டு பாடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் இதில் வீக்னஸ் அப்படின்னு. அவங்க அதிலிருந்து விடுதலை பெறணும்னு ட்ரை பண்ணாலும் சில நேரம் முடியாது. ட்ரை பண்ணுவாங்க சிலவங்க, முடியாது. ஏன் முடியாதுன்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க, நான் அதுக்கு பீடத்தெல்லாம் பதில் சொல்ல முடியாது. வேதனையோட சொல்கிறேன், ரொம்ப வேதனையோட சொல்கிறேன். அடிக்கடி வலிவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்று அறித்து என்னுடைய இளைப்பாறுதலில் என்னுடைய கோபத்தில் இடத்த காலி பண்ணுன்றார். முடிஞ்சு போச்சு. நானால தான். யோசிங்க. செல்லு வந்த பிறகு நிறைய ஊழியக்காரங்கிட்ட எங்களை போல நிலைமை ரொம்ப பரிதாபம். யூத்தெல்லாம் கேட்க வேண்டாம், அடிமையாயிடுறாங்க. குறிப்பிட்ட சில காட்சிகளை கண்ணால் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அதுவும் ப்ளூ ஃபிலிம் உட்காந்து பார்க்குறவன் எண்ணிக்கை தமிழகத்தில் கணக்கத்துது இருக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலீஸ்காரன் கையில் உங்களுடைய எல்லாருடைய ரிப்போர்ட்டு கையில் இருக்குது. ஒன்றும் தெரியாதுன்னு யாரும் நினச்சிக்கிட்டாங்க. நீங்கள் செக்ஸ் படம், ப்ளூ ஃபிலிம் படம் பார்த்தீங்கன்னா ஜீரோ கிரைமுக்கு தெரியும். அவன் நம்பரை அடித்தோன்னு கண்டுபிடிச்சிருவான். அவன் என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் இந்த தப்பை பண்ணுவான் பண்ண மாட்டான்னு அவன் முடிவு பண்ணிடுவான். இங்கே யாரும் தப்ப முடியாது. பிரசங்க யாரும் அப்படி தான், ஐயரும் அப்படி தான். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறது யாருக்கும் தெரியாது. நீ பார்க்குறது பதிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது உனக்கு தெரியுமா? அந்த ஒன்றை மட்டும் லாக் பண்ணி வச்சுருக்காங்களாம். யார் யார் தவறுதலான படம் பார்க்காங்கிறத ஜீரோ கிரைம் கவனிச்சுட்டே இருக்கு. யோசிங்க. ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு? அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமும். இந்த நிர்வாணங்கிற வார்த்தையை ரொம்ப பைபிளில் கவனமாக படிக்கணும். நிர்வாணமும் வெளியரங்கமுமாயும் இருக்கிறது. நிர்வாணம் மறைக்க முடியாதவைகள், கடவுளுக்கு மறைக்க முடியாதவைகள் நிறையா இருக்கு. அதில் ஒன்று நீ பார்க்கிற பார்வை. உன்னுடைய பார்வை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிங்க 4:13. அவருக்கு அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி படிக்க நிர்வாணமாயும். அது என்ன நிர்வாணமாயும்னா என்ன? அதுக்கு ஏன் எழுதுனாங்க? அந்த காலம் ஒழுங்காக எழுத தெரியல. புரியுதா? மறைக்க முடியாத இடத்துல நீ இருக்கா. கடவுளுக்கு எதையுமே மறைக்க, நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரசங்க யாரும் ஐயரும் தப்ப முடியாது, ஜெபக்குமார் ஐயரும் தப்ப முடியாது. ராத்திரி படுத்து கிடந்து பார்க்கறது அவருக்கு தெரியும். இன்னைக்கு இந்த உணர்வு எந்த போதகர்கிட்ட இருக்கு சொல்லுங்க? எந்த ஊழியக்காரன்ட்ட இருக்கு? இதனுடைய விளைவு என்ன? டெவில் அட்டாக் ஆயிரும். இதெல்லாம் இன்னைக்கு பிசாசு தலை விரிச்சு ஆடுறான். போதகர்கள்ட்ட தலை விரிச்சு ஆடுறான். இவங்க யாரோட ஐக்கியப்பட மாட்டாங்க. நீங்க படிச்சு பாருங்க. பிரசங்கிமார் கெட்டு போறதுக்கு என்ன காரணம்? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி எந்த கோயில் ஆராதனைக்கு வர மாட்டாங்க.
நீங்கள் பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க, ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு நிலம பேர் வச்சுருக்காங்க. இன்னொரு பிரசங்கர் வந்து பிரசங்கம் பண்ணுறதை உட்காந்து கேட்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும். மமதைங்கிறது வந்துடுது உள்ள. அதுக்கு சொன்னால் நாங்கள் போனால் எல்லாரும் கூடி கொள்வாங்களாம். இயேசுவே தேடி போனாருங்க. நல்லா புரிஞ்சுக்கிடணும். நிறைய நேரம் என்ன வந்துடுது அப்படின்னு சொன்னால், டெவில் உள்ள வந்துடுது, கேட்காம உள்ள வரான். திறந்து கிடக்கிற மடம், நிறைய வீடுகள் உள்ள வந்து ஆட்சி பண்ண பிறகு ஆண்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் தான் என்ன பண்ணுவார்? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? டெவிலுக்கு இடம் கொடாமல் வாழணும்னா பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு போராடணுங்க. பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு போராடணும். போராடலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. பேய் ஏன் உள்ள வரான்? உள்ள வர்ற அளவுக்கு அனுமதிக்கிறீங்க. அனுமதிக்கிறதுக்கு தான் காரணம் என்ன? நல்லா பாஞ்சுக்கோங்க. என்ன, நீங்கள் நிறைய பேர் பேயை துணிஞ்சு அலோவ் பண்ணுறாங்க. வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. மேல கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை என்னது சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவும் நாளுக்கும் அறிந்திருக்கிறார். நல்ல பைபிளை படிச்சுக்கோங்க. யார் அக்கிரமக்காரர் நாங்கள் எழுதுறான் பாருங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு நடந்து கர்த்தத்தை அசட்டை பண்ணி அப்படி செய்வார். யாரு? இவர்கள் துணிவாங்க. இதை பார்க்கறதுனால ஒன்றும் கெட்டு போறது இல்லைங்க. சினிமா பார்க்கறதுனால ஒன்றும் பூமி கெட்டு போறது இல்லை. இன்னைக்கு பைபிள் காலேஜில் சாதாரணமாக சொல்றான். ஏன்னா அங்கே கிஸ் பண்ணுறது இவர்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. பைபிள் காலேஜிலலாம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் பார்த்தா மனிதன் தாங்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஹலோ, கொஞ்சம் பைபிளை படிங்க. இவர்கள் யார்? துணிகரக்காரர், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையுள்ள தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக நல்ல சொல்லுங்க குற்றப்படுத்த மாட்டார்களே. எங்க நான் நிறுத்தி படிக்க சொல்றேன். ஏன் தெரியுமா? நான் சொல்ற வசனம் மிக மிக முக்கியமான வசனம். இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான, இவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து பிசாசுல போய் பிடிபட்டுக்கிடுவாங்க, சிக்கிக்கிடுவாங்க. பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருகங்களை போல. என்ன அழகா எழுதுறான்னு பாத்துக்கோங்க. நீ ஊழியக்காரன் இல்ல, நீ கிறிஸ்தவன் இல்ல, நீ யாரு? மிருகம். வாசிக்க அடுத்தாப்புல. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோடு விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனையினால் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். விபச்சார மயக்கத்தால், நாட்டு மார்க்கத்தால், விபச்சார மயக்கத்தால். ஹலோ, என்ன அழகா எழுதுறான் பாத்தீங்களா? இதெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டா என்ன கோவம் வருது? ஐயர் விபச்சாரத்தை ரொம்ப பேசுறாரு அப்படிங்க. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாத கண்களையும் உடையவர்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அனிதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகமும் மனுஷர் பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. இதுக்கு வேற நிறைய சொல்லணும், வேண்டாம். அந்த அதிகாரம் முழுசா அவங்கள பத்தி எழுதியிருக்கு. இப்ப சொல்லுங்க, இப்ப டெவில் யார்கிட்ட வருவான்? டெவில் யார்கிட்ட வருவான்னு சொன்னேன். யார்கிட்ட இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதா இன்னும் பிரச்சனை.
வருவான்னு சொல்றதை விட யார்கிட்ட இருக்கான்னு கண்டுபிடி. விடிய விடிய உட்காந்து செக்ஸ் படம் பார்க்க நேரம் போலன்னு உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு பேர் ஐயரு, ஊழியக்காரன். நீலாம் எதுக்கு பைபிளை தூக்குன? 2 பேர் 2 அதிகாரத்தை வீட்டில் படிச்சுக்கோ, சோழி முடிச்சு போவ. நான் இந்த ஆராதனை மூலமா ஊழியக்காரனுக்கு நிறைய எச்சரிக்கை கொடுக்குறேன். சோழி முடிச்சு போவ. உன் நிலைமை எவ்வளவு பரிதாபமா முடியும்னு தெரியாம அலையாத. கையில பைபிள் இருக்கு, அங்கி போட்டுக்க அலையாத. என்ன ஆகும்னு தெரியாம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன வாசிக்க, அதுக்கு தப்பண்ண என்ன செய்யணும்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசி. நல்லா புடிச்சுக்கொண்டு நிப்பாட்டி படிக்கணும். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக என்ன அழகா எழுதியிருக்கான் பாருங்க. நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்ப மாம்சத்தில் பலவீனம் இருக்கு, பாடு இருக்கு. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சத்தின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக. எங்க நான் பாவம் செய்யாம இருக்கணும்னா எனக்கு என்ன தந்திருக்காரு? பாடு, வியாதி, பலவீனம். நான் பாவங்களை விட்டு ஓயணும்னா என் பாடியை கண்ட்ரோல் பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இவனுக்கு இந்த பலவீனம் கொடுத்தாதான் இவன் தப்புவான். இதெல்லாம் தாண்டி இந்த வாலிபன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. அன்கண்ட்ரோல் பர்சன், யாராலையும் அடக்க முடியாம போயிட்டு, ஆதலால் என்ன பண்ணினா மனிதர்களோட வாழ முடியல. எங்க போயிட்டான்? கல்லறை தோட்டத்துக்கு போனான். நான் அதுக்கு ரொம்ப ஆழமாக விளக்கம் சொல்லணும்னு ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா தெரியுமா, இப்படிப்பட்ட குரூப்புகள் மக்களோட இருந்து பேசவே மாட்டான். எங்கே தான் போவான்? தனியாக ரூமை பூட்டிக்கிட்டு உள்ளே இருந்து என்னத்தையாவது நினச்சிக்கிட்டு இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் தனியாக இருந்தாலே அவன் வில்லங்கன்னு அடிச்சுக்குவாங்க. புரிஞ்சுக்குவாங்க. அழங்கச்சா என்ன உட்காந்து வீட்டில் உட்காந்து ஜாலியாக பேசுறதுனாலே என்ன வந்துட்டு ஏதோ ஒரு ஆவிக்குள்ளே இருக்காம்டா. நல்லா படிச்சுக்கோங்க சொல்லிட்டு. இப்போ இவன் என்ன ஆனா, கல்ற தோட்டத்தில் இருக்கான். 6000 பேய் இருக்கு. ஆண்டவர் இவனை தேடி வர்றார். இப்போ ஆண்டவர் தேடி வரும்போது என்ன நடக்குது தெரியுமா? கடல் கொந்தளிக்கு. கடல் என்ன செய்யுது சொல்லுங்க? கடல் கொந்தளிக்கு. 8ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. 8ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. என்ன? லூக்கா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இப்ப அவரை என்ன செய்யிட்டான்? முதல்ல அவரை டயர்டாக்கிட்டான். யார? ஏங்க இயேசு ஓப்பனா எழுதியிருக்காரு, நித்திரையாக இருந்தார்னு ஏன் எழுதியிருக்காரு? உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிறோம் 121 சங்கீதத்தில் இருக்கு. ஆனால் இவர் ஏன் ஓப்பனாக எழுதியிருக்காரு? ஹோலி பைபிள், பரிசுத்தமான பைபிள், தப்பே சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் வீக்னஸ் இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு? டெவிலுடைய கேரக்டர் என்ன? உன்னை செயல்பட விடாமல் ஆக்குவான். நீங்க அப்படியே பைபிளை படிச்சுக்கோங்க. 1 வீட்டில் போய் படிங்க. என்ன? 2 சாமுவேல் 12-13 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. தாவீது அம்மோனியரோட யுத்தம் பண்ணணும் தெரியுமா? அப்படி யுத்தம் பண்ண போனால அவன் என்ன பண்ணான்? ஒன்று யுத்தத்துக்கு போகணும், இல்லை ஒலிமுக வாசலில் உட்கார்ந்துருக்கணும். 2ஐயும் செய்யாமல் என்ன செய்தான்? சத்தம் போட்டு சொல்லணும். ஒப்பரிக்க 2வது முதல்ல என்னது? தூங்கினான். யுத்தம் நடக்கிறத மறந்து தூங்கினான். 2வது மாடியில் உலாவுனான், சிக்கினான். அசுத்த ஆவி அவனை பிடிச்சிருச்சு. அது என்னது? லோத்து காலத்திலிருந்து வந்த ஆவி. அம்மோன் புத்திரரும் மோவாபிய ஜாதியும். புரியுதா? அந்த ஆவி யாரை அட்டாக் பண்ணுது? தாவீதை அட்டாக் பண்ணுது. சிக்கிட்டான் நிறைய நேரம். அதனால ஆண்டவர் அட்டாக் பண்ணுன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஓப்பனா சொல்றார், நித்திரையாயிருந்தார். ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அவர் நித்திரையாயிருந்தார். இப்ப என்ன எழுது? அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் என்னது
நிறைந்ததுன்னு எழுதியிருக்கான். அப்போ இவர் டச் பண்ணலையோ எனக்கு தெரியல. இப்போ நம்மால் என்ன பண்ணுறான்? ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கேன். எவனாவது காற்றே நில், கடலே அயர சத்தம் போடாதன்னு சொன்னானா? எல்லாருக்கும் இப்போ என்ன வந்துட்டு? பயம் வந்துட்டு. அப்போ டெவிலுடைய முதல் வேலை என்ன? நம்மளை தூங்க வைப்பான், கொரட்டை விட்டு தூங்க வைப்பான். நல்லா படிச்சுக்கோங்க. முதல்ல தூங்க வைப்பான். கோயிலில் ஃபேன் போட்டாலும் தூங்குவான். ஃபேனுக்கு நேர் வந்து உட்காந்துக்கிட்டு நீ என்னத்தையும் சொல்லு, ஆமே நீ என்னத்தை சொன்னாலும் எனக்கு விளங்காது, ஒன்று இப்படி விழும். எனக்கு ஒரு பிரசங்கர் சொல்லுவார், ஒன்று முன்னையும் பின்னையும் விழுவான், இல்லைன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் விழுவான். இந்த ரெண்டு பேரையும் கோயில் ஓட்டு விரட்டினா தான் கோயில் விளங்குமா. ஒரு பிரசங்கர் திட்டுவார். சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்லா படிச்சுக்கோங்க. டெவிலுடைய பணி என்னன்னு பார்த்துக்கோங்க. அதனால கிறிஸ்துவ தூங்க வச்சான்னு சொல்லாதீங்க. அவர் சொல்றாரு, பார்த்துக்கோ சில ப்ராப்ளம் உன்னை அட்டாக் பண்ணும். இப்போ பயம் வந்துருச்சு, மடிந்து போகிறதை பற்றி கவலை இல்லையா என்ன? அவரை எழுப்பினார்கள். என்ன உடனே அவர் எழும்புன உடனே பார்த்தாரு, ஏய் கடலே இறையாதே, காற்றே அமைதியில் இருந்து கொந்தளிப்பா அடக்கிட்டார். என்ன இப்போ அதை சொல்லல, அடக்கிட்டு உடனே என்ன பண்ணாங்க? எப்போ இவர் கடவுள்னு அப்பவும் சொல்லுது, இவர் யாரோ, இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து கடவுள்னு இன்னும் நம்பல, யாரோ தெரியலையே, கடலும் காற்றும் கீழ்ப்படுகிறத அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவனு கடலே இறையாதே காற்றை அமைதலார்னு ஏன் சொல்லணும்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டா? தங்க கூட இருக்கிறது இயேசுன்னு இன்னும் இயேசுவா அறியல. திரும்ப சொல்லிட்டேன், பாவத்தின் பிடியில் சிக்கினவங்க இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளும் அறிய முடியாதுன்னா தங்களுக்குள் இருப்பதை உணரவே முடியாது. இப்போ இருக்கிற சில பிரசங்கமாக இருக்காங்க, பேய் துரத்தவே மாட்டாங்க. கேட்டால் சொல்கிறாங்க, பேய் துரத்துற கிருபை எங்களுக்கு இல்லைங்காங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் மார்க் 16 அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பார்த்துக்கோங்க. 16 வசனத்தை, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அவர்கள் பேய்களை துரத்துவா. விசுவாசியே பேய் துரத்தலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரசங்கமார், பெரிய பிரசங்கமார் பேயினாலே உள்ள விட மாட்டாங்க. அவங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க. நீங்கள் வேணா பாருங்க, நீங்கள் யாராவது ஒரு ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பேய் துரத்துன்னு சொல்லி பாருங்க, பேய் துரத்துக்கு வேற ஆளை கூட்டிட்டு வருவாங்க. எங்களுக்கு அந்த கிருபை இல்லைப்பாங்க. ஏன்னா இவன் கடவுளோடு இல்லை, இவன் களவாங்கான்னு தெளிவாக தெரியுது. இப்போ பாருங்க, இந்த ஆளு என்ன பயப்படுதாங்க. ஆண்டவர் அமைதியா இருக்காரு. இப்போ கதனுடைய நாட்டில் வந்து இறங்கிட்டார். இறங்கின உடனே ஒருத்தர் எழுப்பி வாரான். யாரு? அவனை சங்கிலினால கட்டியிருக்கு ஒருவனும். என்ன அவன் வாரான், என்ன சொன்னான்? நான் லூக்காவுக்கு போகணும், மார்க்குக்கு போகணும். ஒன்னே சொல்றேன், கால வரும் முன் எங்களை வேதனைப்படுத்த ஏன் வந்தீர்னு சொல்லுவான். அவன் முதல்ல என்ன சொல்லுவான்? எங்களை இன்னும் காலம் வரலையே, காலம் வரும் முன்பு ஏன் வேதனைப்படுத்துற? காலம் வரும் முன்பு ஏன் வேதனைப்படுத்துற? எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்றது கொஞ்சம் காலம் கொடுத்துருக்கிறார் பிதாவானவர், அந்த காலத்துக்கு முன்னால ஏன் வேதனைப்படுத்துற? பிசாசு கேள்வி கேட்கறது சரிதான். அதனால நீ ஒன்று செய்யும், எது கூட்டத்துக்குள்ள அனுப்பும்? பண்ணி கூட்டத்துக்குள்ள அனுப்பும். ஆண்டவர் என்ன பண்றாரு? பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்புறார். ஏன் அனுப்புறாருன்னா நம்ம அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. பிசாசுக்கு இயேசு கீழ்ப்படிஞ்சாருன்னு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மனிதனுடைய ஆத்மாவை விட பண்ணி அவருக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஒரு ஆத்மா விடுதலை ஆகும், அதுதான் அவர் பார்க்குறாரு அந்த இடத்துல. இப்போ அவன் விடுதலை ஆகிறான். நான் இதை என்னையோட முடிச்சிருக்கேன், அதனால் மற்றதெல்லாம் போகலை, சரிதான்? அவனை என்ன சொல்கிறாரு? பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடி. 31வது வசனத்தை வாசித்து பாருங்க. தங்களை பாதாளத்துக்கு போக. அப்போ அவருக்கு என்ன வலிமை இருக்குது? பாதாளத்துக்கு அனுப்புறதுக்கும். ஆனால் அதை அவர் செய்யாமல் என்ன பண்ணார்?
இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஊருக்குள்ளே யார் வரப்படான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? 39ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. எங்கே போய் சொன்னா? வீட்டில் உள்ள எல்லாருக்கும் போய் சொன்னா. புரிதா? வீட்டில் உள்ள எல்லாருக்கும் போய் சொன்னா. 40ஆம் வசனம். கொஞ்ச நாள் கழிச்சு இயேசு திரும்பி அந்த ஊருக்கு வராரு. பிசாசு பிடித்திருந்தவன் சுவிசேஷ ஊழியத்தை எங்கே செய்துட்டான்? எங்கே செய்துட்டான்? ஊரில் செய்துட்டான். இன்னும் 12 பேரும் செய்யலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என் பார்வை அப்படிதான் இருக்கு. இன்னும் 12 பேர் என்ன செய்யலை? சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதுக்கு விசுவாசம் வரல. ஒருத்தன் பிசாசு நீங்கன்னு சில நாட்களில் யார் சொல்லிட்டான்? இயேசுவை சொல்லி ஊரே ஆதாயப்படுத்திட்டான். நம்மளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எத்தனை பேரை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தியிருக்கோம்? பண்டகுத்து போகணும், காய்ச்சல் போகணும், வயிற்று வலி போகணும், வேலை கிடைக்கணும், பிள்ளைய அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு ஜெபம் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கான பேர் காத்திருக்கான். என்ன ரட்சிக்கப்படணும், குடும்பம் மாறணும், ஏசு என் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும்னு காத்திருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஆளை காணலை. பேய் போனவன் சில நாட்களில் ஊரையே திருப்பி கொண்டு வந்துட்டான். நல்லா யோசிங்க. நான் இன்னைக்கு அதை தான் உணர்ந்தேன். ஒரு பேய் போனவனால வீட்டில் இருக்க முடியல. ஏன்னா அவனை எல்லாரும் சந்தேகமாக தான் பார்த்துருப்பான். திடீர்னு வந்துடுவானோன்ட்டு. ஏன்னா அவன் கல்லை கொண்டு எரிஞ்சவன், கல்லை கொண்டு தன்னை காயப்படுத்தினான். இப்போ அவன் என்ன செய்கிறான்? எல்லார்கிட்ட போய், எப்பா அவர் வந்தாருப்பா, அவர் ஏசுப்பா, அவர் கடவுள்ப்பா, என்கிட்ட நிறைய பேய் இருந்துச்சுலாம் அவ்வளோதையும் விரட்டிட்டாரு, என் சங்கிலிலாம் உடஞ்சிட்டுப்பா, ஏசு என் கூட இருக்காருப்பா. அவன் குடும்பத்துக்காரங்க என்ன நினச்சிருப்பாங்க சொல்லுங்கள்? இத்தனை வருஷமும் இவனால் கேவலப்பட்டோம், இப்போ நான் சந்தோஷம். இதுக்கு தான் கிறிஸ்தவம், இதுக்கு தான் சபை. உலகம் எதுக்குள்ள கிடக்கு? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அவனை போய் விடுவித்து அவனை எழும்பி அவன் ஊர்லே சாட்சி சொல்ற வைக்கிற அளவுக்கு நாம் மாற வேண்டும். மாறிட்டோமானால் உலகம் இயேசுவை அறியும். தலை தாழ்த்துவோமா? கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, பேய் பிடித்தவன் சில நாட்களுக்குள் கிராமத்தையே ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி விட்டான். நாங்களும் தகுதியற்றவர்கள் என்று நிற்கிறோம். எங்கள் திருச்சபையையும் எங்களையும் கண்ணோக்கும். ஐயரே, மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையோ என்று பயந்து கொண்டிருக்கிறோமோ? கிருபை நிறைந்த ஆண்டவரே, பேசின நானும் கேட்ட நாங்களும் குறைவுள்ளவர்கள். அந்த பிசாசு பிடித்தவன் உம்முடைய பணியை நீர் விரும்பினதை விட மேலாக நிறைவேற்றி நீர் திரும்பி வரும்போது அந்த பட்டணமே உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி அந்த பட்டணத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தது போல நாங்களும் எங்களால் முடிந்த அளவு எங்களை சுற்றில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி நீர் வரும்போது அவர்களும் இயேசுவோடு பரலோகம் வந்து விடும் அளவுக்கு, எங்கள் சபைக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரே, பரலோகம் வந்து விடும் அளவுக்கு, ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அளவுக்கு எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.